கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான தகவல் என்ன? வணக்கம். அதாவது தனியார் மயமாக்கதை எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தாக்கியதாகவும், பெண் வழக்கறிஞர்களிடம் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் மனுதாரர்கள் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தாக்கியது, அத்துமீறியது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் இந்த விவகாரம் தொடர்பாக விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.